பதிவுத்துறையில் லஞ்சம் மற்றும் ஊழல் மற்றும் மோசடி பத்திரங்களை தடுப்பதற்காக பல அடுத்தடுத்த சுற்றறிக்கைகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டே வருது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 73 சார் பதிவாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. 2 நோடல் ஆபீசர்கள், ஒன்னு விஜிலன்ஸ் இன்னொன்னு கைட்லைன்ஸ் என்று 2 நோடல் ஆபீசர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த பதிவுத்துறை தலைவராக திரு அருண் சுந்தர் தயாளன் அவர்களும், பதிவுத்துறை செயலாளராக நேர்மையான ஒரு அலுவலரான அதிகாரியான குமரகுருபன் அவர்களும் இணைந்து இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு மக்கள் படக்கூடிய வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பதிவுத்துறையில் இந்த மற்ற துறைகளை காட்டிலும் அதிகப்படியான மோசடிகளும் ஊழல்களும் மோசடி பத்திரங்களும் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு துறை இந்த பதிவுத்துறை. அதிகப்படியான புகார்கள் மற்ற துறைகளில் வரக்கூடிய புகார் மனுக்களை தாண்டி அதிகப்படியான புகார் மனுக்கள் வரக்கூடிய ஒரு மிக முக்கிய துறையாக இந்த பதிவுத்துறை பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பதிவுத்துறையில என்னதான் புகார் கொடுத்தாலும் அதை யாரும் விசாரணை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சார் பதிவாளர்ல இருக்கு, அவர் தான் வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன் ஆகி மாவட்ட பதிவாளராகி இணைப்பதிவாளர் வரைக்கும் அவர் தான் வந்து இருப்பாரு. அதனால அவங்களுக்கு அந்த ஊழல் என்பது ரொம்ப மலிந்து போன ஒரு விஷயம். அங்க ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கு. பல நேரங்கள் நம்மளே புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படல, விசாரணை செய்யப்படல. என்ன புகார் மனு கொடுத்தாலும் சரி, இதை விசாரிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. 77 பேர் ஏங்க, நாங்க 77 கேட்கலங்க. பதிவு சட்டம் 1908 பிரிவு 81, 82, 83 படி தான் கேட்கிறோம். அப்படி கேட்டாலுமே அதை விசாரணை செய்வதற்கு அவங்க முன் வரல. ஏற்கனவே எப்படி விசாரணை செய்யப்படணும், எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் என்று சொல்லி பல அரசாணைகளும் பல சுற்றறிக்கைகளும் இதே பதிவுத்துறை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதை மேற்கோள் காட்டி நம்ம சொன்னா கூட அவங்க காதலை வாங்குறதுல நம்ம புகார் மனுவை படித்து கூட பார்ப்பதில்லை. ஏற்கனவே ஒரு ஃபார்மெட் வச்சிருப்பாங்க, அந்த ஃபார்மெட்ல அப்படியே அடிச்சு தட்டி விட்டுருவாங்க ரிப்ளை. இதை நாங்க விசாரிக்க மாட்டோம், விசாரிக்கக்கூடிய அதிகாரம் எங்கிட்ட இல்லை. இதை வந்து உயர் நீதிமன்றம் வந்து எங்கிட்ட இருந்து பரிசிச்சு இருந்தாலும் கிழிச்சு தள்ளிடுவீங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்திருந்தா. உண்மையிலேயே இந்த நேரத்துல புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய இந்த பதிவுத்துறை தலைவர் மற்றும் அதோடைய செயலாளர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா கடந்த இந்த 2 தினங்கள்ல 73 சார் பதிவாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. 2 நோடல் ஆபீசர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பதிவுத்துறையில புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும், அங்க வரக்கூடிய புகார் மனுக்கள் மீது எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு சுற்றறிக்கை இப்ப சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த சுற்றறிக்கையில மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, ரகசிய விசாரணை மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு. இதுதான் ஹைலைட். இந்த யார் மேல புகார் வருதோ அந்த புகார் மனுவை ரகசிய விசாரணை நீங்க மேற்கொள்ளணும். அது சம்பந்தமாக புகார் அளிக்கப்பட்ட எந்த அதிகாரி எந்த அலுவலர் மீது புகார் வருதோ அவருடைய பணி மற்றும் தொடர்பான முழு விவரங்களையும் நீங்க இணைக்கணும். அவர் ஏற்கனவே எங்க பணியாற்றினாரு, இதுக்கு முன்னாடி அவர் மீது பொதுமக்கள் எந்த மாதிரி புகார் மனுக்கள் கொடுத்திருக்காங்க, இவர் சம்பந்தமா லஞ்சம் மற்றும் ஊழல் சம்பந்தமாக அந்த விஜிலன்ஸ்ல ஏதாவது புகார் மனு இருக்கா, ஏதாவது தண்டனை பெற்றிருக்காரா, இவருடைய பணி விவரங்கள் என்ன, இவர் இதுக்கு முன்பு அரசுக்கு எந்த மாதிரி ஒரு வருவாய் ஏய்ப்பை நடத்தி இருக்கிறாரு, எந்த மாதிரி இவர் வந்து எத்தனை கோப்புகளை வந்து பதிவு செஞ்சிருக்காரு, எத்தனை ஆவணங்களை பதிவு செய்ய மறுத்திருக்காரு, எத்தனை ஆவணங்களை வந்து பெண்டிங்ல வச்சிருக்கிறாரு, இது சம்பந்தமான அனைத்து ஒரு என்ன சொல்லுவோம் அவர் சம்பந்தமான அனைத்து தகவல் அடங்கிய ஒரு அறிக்கையை பதிவுத்துறை தலைவருக்கு சமர்ப்பிக்கணும். இதை மாவட்ட பதிவாளரும் அந்த பதிவுத்துறையின் துணைத் தலைவரும் வந்து இணைத்தலைவரும் இதை கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே அவருடைய பணித்திறன் அதையும் நீங்க குறிப்பிடணும். 2வது, நிலுவையில் அவள் எவ்வளவு ஆவணங்கள் வச்சிருக்காரு, எத்தனை பதிவு செஞ்சிருக்கிறாரு, எத்தனை போலி ஆவணங்கள் பதிவு செஞ்சிருக்காரு, இவர் மீது எத்தனை போலி ஆவண பதிவு சம்பந்தமான புகார் மனுக்கள் வந்திருக்கு, இவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு, என்னெல்லாம் தப்பு பண்ண அனைத்தையும் நீங்க திரட்டுங்க. அனைத்தையும் அடங்கி ஒரு பெரிய கோப்பாக இணைத்து எனக்கு கொடுங்க, நான் அவரை என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சுற்றறிக்கை அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமாக ஊழல் தடுப்பு பிரிவுல இவர் மீது ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா, ஏதாச்சும் புகார் மனுக்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த சுற்றறிக்கையில வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றறிக்கையானது மிக வரவேற்கத்தக்க சுற்றறிக்கையாக இருந்தாலும் இதுல ஒரு விடயத்தை நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன், சார் பதிவாளராக இருந்து தான் அவர் வந்து மாவட்ட பதிவாளர் ஆவார், மாவட்ட பதிவாளர் இருந்து தான் இணை மற்றும் துணை சார் பதிவுத்துறை தலைவர் ஆவார். யார் மேல் நடவடிக்கை எடுக்க போறான்? இது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கா?
இப்ப இந்த ஆவணத்தை திரட்டக்கூடிய நபர்கள் ஊழல்ல ஈடுபட்டிருந்தா முந்தைய காலங்கள்ல அதை யார் திரட்டுவா? இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் முந்தைய காலகட்டத்துல ஒரு மாவட்ட பதிவாளருக்கு முந்தைய காலகட்டத்துல மோசடி பத்திரம் பதிவு செஞ்சிருக்காரு, அவர் மீது புகார் மனு வந்தால் அதை யார் விசாரணை செய்வா? இல்ல துணை பதிவுத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர் மீது ஒரு புகார் மனு வந்தா அதை யார் விசாரணை செய்ய? ஒரு கேள்வி இருக்கா? அப்ப என்னதான் நீங்க சுற்றறிக்கை போட்டாலும் இதை கடுமையாக நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் ஊழல்கள் இதுல தடுக்கப்பட முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த புகார் மனுக்களை தனியாக விசாரணை செய்வதற்கு கொஞ்சம் விஜிலன்ஸ்னு ஒரு டீம் வச்சிருக்கிறீங்க, இதை நேரடியாக நீங்க ஊழல் தடுப்பு பிரிவு கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி மோசடி பத்திரங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, மோசடி பத்திரங்கள் 1-2 பதிவு செய்யப்படல, பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல நபர்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு, மோசடியாக திட்டமிட்டு பல நபர்களுடைய சொத்துக்கள் வேற ஒருவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல மிக குறிப்பாக அரசு சொத்துக்கள் பன்மடங்கு தனிநபர்களுக்கு தாரைவாக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு ஆவணத்தின் மூலம். அப்ப பதிவுத்துறை எந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு துறையாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நமக்கு தெரியும். இது பெரிய நம்ம சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த பதிவுத்துறை எந்த மாதிரி நிலைப்பாடை எடுக்க போகுது? அப்ப இந்த ஊழல் செஞ்சவங்க மீது இருக்கக்கூடிய தகவல்கள் திரட்டக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? ஏற்கனவே நிறைய நபர்கள் டிரான்ஸ்பர் போட்டீங்க, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஏற்கனவே நிறைய நபர்கள் இந்த தவறு செய்தவர்களே ஐஜி ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மாவட்ட பதிவாளராக இருக்காங்க, இணை பதிவாளராக, துணை, இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர்களை எப்படித்தான் நீங்க கட்டுப்படுத்த போறீங்க? உண்மையிலே கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல ஒரு கண்துடைப்புக்காக இந்த சுற்றறிக்கைகள் அமைஞ்சிருமா? போனா போதுங்க, நம்ம வந்தோம் 2 சுற்றறிக்கையை விட்டோம், ஆனா இதை கட்டுப்படுத்தவே முடியாது, அந்த பதிவுத்துறையில மோசடி நடக்கத்தான் செய்யும், ஊழல் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டு போக போறீங்களா? இப்ப அதையும் தாண்டி பாருங்க, சமீபத்துல நேற்றைய தினம் இப்ப இந்த ஊழல் தடுப்பு பிரிவுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் முக்கியமாக சார் பதிவாளர் அலுவலகத்தை டார்கெட் பண்ணுங்க, ஊழல் அங்கதான் அதிகப்படியா நடக்குது, அங்கதான் கையூட்டல் அதிகப்படியான வாங்கப்படுது, பொதுமக்கள் அலக்களிக்கப்படுகிறாங்க, பொதுமக்கள்கிட்ட லஞ்சம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக இருக்கு, சார் பதிவாளத்தை ரைடு விடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரைடு விடட்டு பல லட்சக்கணக்கான பணங்கள் கணக்கில் வராத பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, பல சார் பதிவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப தமிழகத்துல சொல்றோம், வருவாய்த்துறை, அந்த துறை, இந்த துறை, எந்த துறை இல்லைங்க, பதிவுத்துறை தான் பணம் கொட்டக்கூடிய ஒரு துறை தமிழகத்தில் பதிவுத்துறை. இந்த பதிவுத்துறையில நீங்க கை வச்சு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம யாருடைய சொத்தம் யாரும் அபகரிக்காத வண்ணம், மோசடி பத்திரம் பதிவு செய்யாத வண்ணம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஜாம்பவானா இருப்பீங்க. உங்களை தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுல போற்றி பாராட்டுவாங்க. இதை பதிவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய திரு அருண் சுந்தர் தயாளன் அவர்களும் செயலாளராக இருக்க குமரகுருபன் அவர்களும் இதை கையில் எடுத்து கட்டாயமாக இதை ஒரு முக்கிய சீர்திருத்தமாக இந்த பதிவுத்துறையை கொண்டு வரணும். சீர்திருத்தப்பட வேண்டிய துறைகளில் மிக முக்கியமான துறை, முதலாவது துறையாக பதிவுத்துறை இருக்கு. பதிவுத்துறை கட்டாயமாக தமிழகத்துல இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீர்திருத்தம் செஞ்சே ஆகணும். இல்லை அப்படின்னா பல லட்சம் கோடி மோசடிகள் நடக்கக்கூடிய ஒரு துறை. அதுல இருக்கக்கூடிய அந்த சார் பதிவாளர்கள் பணத்திலேயே குளிச்சு ரொம்ப திகைத்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும். இந்த சர்க்குலர் நடைமுறைக்கு வரணும், நடைமுறைப்படுத்தப்படணும், அதாவது சரியான ஒரு விசாரணை நடத்தப்படணும். பொதுமக்கள் இனிவரும் காலங்களில் இந்த சர்க்குலரை மேற்கோள் காட்டி இந்த சார் பதிவாளர் அவர்கள் மீது எந்த மாதிரி மோசடி பத்திரங்களை பதிவு செஞ்சாங்கன்னு சொல்லி புகார் மனுங்கள் கொடுங்க. புகார் மனு கட்டாயமாக விசாரிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளும் ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு புகார் மனு நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த சர்க்குலர் வந்த பின்பு எந்த அளவுக்கு விசாரணை இருக்கு என்பதை அடுத்து ஒரு காணொலியில் நான் பதிவு செய்கிறேன்.